பேருப்பா? என் பேர் விநாயகம். உங்கள் பேருமா? லட்சுமி விநாயகம். நீங்கள் இவருடைய அம்மாவா? ஆமாம். உன்னுடைய அம்மாவா அவங்க? ஆமாம். உங்கள் பிள்ளைங்களா? உலகத்தில் பேய் இருக்கா இல்லையா விநாயகம்? இருக்குது. இருக்குதா? இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கிட்டு பேய் வந்து? எனக்கு இப்போ வந்து 42 வயசாகுது. எங்க அம்மாவுக்கு 62 வயசாகுது. ஆனா எங்க அப்பா செத்துட்டு 7 வருஷத்துக்கு ஆகுது. ஆனா இது இடையில எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு அவரால் தான். அவருக்கு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, செத்தவங்களுக்கு தெய்வத்துக்கு சமம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கணும். அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி பாட்டில் முதல்ல கூட பிராந்தி பாட்டில்னா கூட என்னன்னு தெரியாது, அதெல்லாம் வாங்கி வச்சு சிகரெட் வாங்கி வச்சு மாசம் வச்சு வீட்லயே கும்பிட்டோம் ஐயரெல்லாம் கூப்பிட்டு. ஆனா இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு எங்க உடம்புலயே பூந்துக்குன்னு நீ செத்துரு முன்ன அவருக்கு சொந்தக்கார மாதிரி இருக்கிற பையன் அவரும் சேர்த்துக்கணும், நீங்க வாங்க அந்த லைன் கட்டி விட்டுட்டு எங்களை சாவப்பாடு சொல்றாரு. ஏன் இப்படி பண்ற, எங்கன்னா போனா கூட இப்படி பண்றீங்க, நீ எங்களுக்கு பக்கத்துணையா இரு, வீட்டுல சாமி மாதிரியே நீ இரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாது, எங்க அம்மா வயசானவங்க எதனா பக்கத்துணையா இருந்து கெட்டது நல்லது எங்களுக்கு தெரியாது, நீ தான் புரிய வைக்கணும், எங்களுக்கு பக்கத்துணையா இருன்னா எங்க இருக்காரு, நீ செத்துரு, நாங்க இல்லைன்னா நீ இருக்கக்கூடாது. ஓ, நான் செத்துட்டேன் நீ செத்துறேன்றாரு. நல்லது, பிள்ளைங்களை வாழ வைக்க தான் அப்பா இருப்பாங்க. நீ செத்துரு, அவர் இல்லைன்னா நீங்களும் செத்துரு. அம்மா உடம்புல தான் பூந்து ஆட்டி பாடுகிறாரு. இந்த அம்மா உடம்புலையா? என்னம்மா சொல்றாரு உங்க வீட்டுக்கார பூந்து? ஐயோ, நீ வந்து நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற. அப்ப அவ்வளவு பாசமா அவன் மேல? எவ்வளவு கட்டட வேலை செஞ்சு நிறைய பேருக்கு வீட்டுல அவர் துட்டை போட்டு கூட கட்டி கொடுத்தாரு, நல்லதான் பண்ணாரு. ஆனா அவர் சாகும் போது அவருக்கு யாருமே வரல. சரி, உன்கிட்ட எப்படி வந்து பேசுது? தூக்கத்துல பேசுதா? ஆமா. நம்ம வாயிலே நம்மளே பேசணும், மனசுக்குள்ள சொல்லும், நம்ம அந்த வாய் அசு நம்ம அசினம். ஓ, அது பேச நினைக்கிறத நீ பேசி ஆகணும். அப்படி பேச வயிறு உப்புன்னு ஒன்றும் அதை அடக்கவும் முடியாது. ஓ, அடக்கிட்டா வயிறு உப்புது. அடக்கவும் முடியாது, சொல்லாக்கப்பட்டதை எப்படி அடக்கவே முடியாது. அடக்கவும் முடியாது. தூக்கம் நல்லா தூங்குறீங்களா? இப்போ நீ என்கிட்ட பேசணும்னு சொன்னா விருப்பப்பட்டதான் பேசுவேன், விருப்பம் இல்லைனாப்போ நம்ம போனா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆமா. ஆனா இதுங்கிட்ட அப்படி கிடையாது, பேசி ஆகணும். பேசினாதான் நம்ம கொஞ்சம் உடம்புல லேசா இருக்கும். அப்படின்னு சொன்னாக்கா முடியாது. அது அசிங்கமான வார்த்தையா இருந்தாலும் சரி, அது நல்ல வார்த்தையா இருந்தாலும். ஓ, அது மனசுல என்ன தோணுதோ அது உன் மனசுல வந்து நீ பேசிடணும். இல்லைன்னா கொச்சல் கொடுக்குது, ரொம்ப பேஜார் பண்ணுது, அசியசியமா பேசுதா? சிவாய நம்ம. சரி, அந்த அசியமான பத்தி வேணா. சரி, அப்புறம் அது மட்டும் தான் பேசுதா? அது மட்டும் தான் பேசுதா? வேற என்ன பேசுதா? எங்க போனோம் வந்தோம், எப்படி இருந்தோம், எங்க வேலை செஞ்ச 2 பேரும் ஒண்ணா. சரி, அது அப்படியெல்லாம் பேசுது. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாத்துறீங்களா? அது போட்டா பிறகு பேச்சு கம்மியா இருக்குதா? எங்க இப்ப 2 நாள் நல்லா இருந்தாங்க, தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்தாங்க. ஆமா, 2 நாள் நல்லா இருந்தாங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அது கவுன்சிலிங் பண்ணா தூக்கம் மாத்திரை தருவாங்க. அங்க போனா அதை சாப்பிட்டா அந்த தூக்கம் வரும். அப்போ வந்து இந்த மனநிலை அந்த பேய் அந்த பிசாசு பேசுதுல, அது என்ன செய்யணும், கொஞ்சமா நீ தூங்கும்போது ஒன்று பேச வைக்க முடியாது, அதனால அது ஓடி போயிடும். இப்போ தூங்கினாக்கா பேச வைக்க முடியாதுல்ல, நீ மூச்சுன்னு பேச வைக்கிற, அதுக்கு தான் அவங்க என்ன ஓ, அது வேற இருக்குதா? ஒரு ஆள் தட்டி எழுப்புற மாதிரி எழுப்பு. கண்ணு மூச்சு பார்க்க முடியாது உன்னால. சரி மக்களே, நிறைய பேர் பேய் இல்லைன்றாங்க, ஆனா இவங்க பேய் இருக்குது, ஆத்மா இருக்குதுன்னு கதுவை கூட தட்டுதான் பேய் வந்து. இவங்க கிட்ட பேய் இவங்க வாழ்க்கையில இவ்வளவு விளையாடி இருக்குது, அதனால வந்திருக்காங்க. பாருங்க மக்களே, பேய் இல்லாதவங்க சில பேர் பேய்